தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமா பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறீங்க. அதுவும் டிவியில பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா உங்களால ஃபார்வர்ட் பண்ணி உங்களால ஹை குவாலிட்டியில வீடியோ பார்க்க முடியும். ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இது ஒரு பிளேயர் தான். ஸோ இந்த ஆப் மூலியமா நீங்க இப்போ உங்க டிவியில கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபார்வர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு சாங்க ஸ்கிப் பண்றதா இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிளேயர்ன்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஆப்பு. நான் மூவிஸ் பார்க்கும்போதும் சரி, ஸோ எந்த ஒரு வீடியோ பார்க்கறதுனாலையும் சரி, எல்லாமே நான் இந்த ஆப் வழியாக தான் பார்ப்பேன். ஸோ ஏன் இந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ண ஆப் பார்த்தீங்கன்னா, VLC தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணுறோம், இல்லை சாங்கை ஸ்கிப் பண்ணுறோன்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஒரு 10 செகண்ட் கூட எனக்கு தெரிஞ்சு டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஹை குவாலிட்டி வீடியோஸ்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகும். பட் ஆனால் அதை அடித்து தூக்குற மாதிரி ஒரு ஆப் தான் இது. எக்ஸ்பிளேயர்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு MX பிளேயர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லைஃப் டைம் பர்ச்சேஸே பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் MX பிளேயரில் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ உங்களை ஒரு நார்மல் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மியூசிக் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வீடியோஸ் பேக்ரவுண்ட் ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிவியில் நீங்கள் ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒய்ஃபையும் டிவியோட ஒய்ஃபையும் சேமில் இருந்துச்சுன்னா இந்த மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே டிவின்ற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதை நீங்கள் டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிவியில் கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மூவி பிடிச்சிருக்கோ ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டி வீடியோஸாக இருந்தால் இந்தமாரி கன்வெர்ட் பண்ணுவான்னு கேட்கும். இப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்வர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஆடியோ அந்த மாதிரி எல்லாம் சம்மந்தப்பட்டதுமே உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக நடக்கும். இல்லை எனக்கு டோன்ட் கன்வெர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதான் அந்த வீடியோட அந்த டைம் ப்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனால் அந்த குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். இங்கே வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. நான் அதை அப்புறம் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் டிவி வைஸ் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு மொபைலில் யூஸ் பண்ணும்போது இதோட ஆப்ஷன் என்னன்றது நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் இருப்பாருங்க, நைட் மோடு, ரிப்பீட்டு, பாப்பப் ப்ளேனா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியே விட்டு போயிட்டாலும் அதை ஸ்க்ரீனில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MX பிளேயர்லையும் இருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மிரர் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மிரர் மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கீங்கன்னா அதை அப்படியே ரைட் சைடில் மாற்றுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வால்யூமு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி, ஆட்டோ ரொட்டேட்டு, பேக்ரவுண்ட் ப்ளே, ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் மோடும் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்டைட்டில் ஏதாவது டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹாலிவுட் மூவிஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டேரெக்டாக சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணால் ரொம்பவே ஈஸியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு அடுத்தடுத்த மூவி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ட்ராக்கு, சப்டைட்டில் எல்லாமே உங்களுக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டில் வேணும்னா நீங்கள் ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே ஆல்மோஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் நெட்வொர்க் மூலிமா, அதாவது லிங்க் மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதில் ப்ளே பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ப்ரைவேசின்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ உங்களோட வீடியோஸ் ஏதாவது ப்ரைவேட்டாக போட போகிறீங்கன்னா இந்த ஆப்குள்ளே நீங்கள் ப்ரைவேட்டாக போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வீடியோ பிளேயரில் தான் நம்மளோட ப்ரைவசியை செக் பண்ணுவாங்க சில பேர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை ப்ரைவசி மோடில் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்பம்ஸ் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து கூட நம்ம இதை கேட்டுக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டு பிளேயராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த ஆப்பை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நீங்களே பாருங்கள். எல்லா விதமான வீடியோ ஃபார்மேட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போவும் சப்போர்ட் ஆகும். சம்டைம்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஜிபியில் இல்லை ஒரு 30 ஜிபியில் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும்.
ரெண்டாவதா குடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித ஆடும் வராது. இப்பவும் ஆட் வராது. ரொம்ப ரேர் தான். நீங்க எம்எக்ஸ் பிளேயர்ல யூஸ் பண்ணும்போது கன்னா பின்னான்னு ஆட் வரும். இதில அந்த மாரி ஆடே வராது. நீங்க ஓப்பன் பண்ணும்போது ஒரு வாட்டி ஆட் வரும். அதுக்கப்புறம் சம்டைம் எப்பயாச்சும் ஒரு ஆட் வரும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, தீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி MP3 வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டடா கன்வெர்ட் பண்ணிக்கலான்ற மாரி போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவா எம்எக்ஸ் பிளேயருக்கு தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லைவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இத நீங்க டேப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிவின்ற ஆப்ஷன் வரும். இத டேப் பண்ணுங்க. ஸோ டேப் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா டிவில ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பிளேயர் ஆல் ஃபார்மேட் எக்ஸ் பிளேயர் அப்படின்ற மாரி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்மளோட டவுன்லோட்ஸில் போயிட்டு என்ன வேணுமோ நீங்க டேப் பண்ணி ப்ளே பண்ண வேண்டியதான். ஸோ இத கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க ஒரு சின்ன லோடிங் ஒண்ணு வரும். ஸோ அந்த லோடிங் வந்துச்சுன்னா, டைரக்ட்டா ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். எவ்வளோ செகண்ட்ஸில ப்ளே ஆகுது பாருங்க. இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஃபார்வர்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இதில இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு சாங் ஓடிட்டு இருக்குன்னா, ஒரு 5 வாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணாலே போதும். டக்கு டக்குன்னு மூவ் ஆகும் பாருங்க. ஸோ அடுத்த செகண்டே ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே இந்த ஆப்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகும். அதுதான் இங்க இருக்க ஹைலைட்டே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க் யூ.